இன்றைக்கு செய்தித்தாள்களில் இருக்கக்கூடிய சில தலையங்கங்களை பார்க்கலாம். அதன் பிறகு உங்களுடைய தேர்வில் ஒரு செய்தி பற்றி பேசலாம். தினமலரில் ஒரு கொலை வழக்கில் கைதான ஒரு 3 குப்பை பொறுக்கும் அப்பாவிகளை உயர்நீதிமன்றம் விடுதலை செஞ்சிருக்கிறது தொடர்பாக தலையங்கம் எழுதியிருக்கிறாங்க. இந்த வழக்கில் சட்ட நடைமுறைகளை பின்பற்றாமல் விரைவு நீதிமன்றம் அவசரமாக தீர்ப்பு சொல்லியிருக்குது. இந்த மாதிரி பணக்காரங்க விஷயத்தில் நடக்குமா அப்படின்னு உயர்நீதிமன்றம் கேள்வி கேட்டிருக்குது. இது போன்ற தீர்ப்புகள் பாமர மக்களுக்கு விடிவு அப்படின்னு தினமலர் சொல்லுது. தினத்தந்தியில தமிழகத்தில் தொடர்ந்து நடக்கும் சங்கிலி பறிப்பு சம்பவங்கள் தொடர்பாக ஒரு தலையங்கம் இருக்கிறாங்க. இந்த திருடர்கள் வட மாநிலத்திலிருந்து வந்து திருடிட்டு போறாங்க, வெளி மாநில குற்றவாளிகளை பற்றின விவரங்களை மத்திய அரசு உருவாக்கி மாநிலங்களுடன் பகிர்ந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு அந்த தலையங்கம் சொல்லுது. இன்னைக்கு மற்ற பெரும்பாலான ஆங்கில நாளிதழ்களில் நரேந்திர மோடியுடைய அமெரிக்க பயணத்தை பற்றி தான் தலையங்கம் எழுதியிருக்கிறாங்க. இந்த பயணத்தால் இரு நாடுகளுடைய உறவு சீரடைஞ்சிருக்குது. பாதுகாப்புத் துறையில் இரு நாடுகளும் ஒருங்கிணைஞ்சு செயல்பட போறதா சொல்லியிருக்காங்க. அமெரிக்காவிடமிருந்து ஆயுதங்களை வாங்குறதுக்கு இந்தியா விரும்பல, இணைஞ்சு தயாரிக்கிறதுக்கு தான் விரும்புதுன்னு இந்தியன் எக்ஸ்பிரஸ் சொல்லுது. இந்த சந்திப்பு மன்மோகன் புஷ் சந்திப்பு மாதிரி பாதியில் தடுக்கிடக்கூடாது, பாதுகாப்பு துறையில் அமெரிக்க முதலீடுகளை வரவழைக்கணும்னா அதுக்கு சாதகமான சூழலை இந்தியா உருவாக்கணும்னு டைம்ஸ் ஆஃப் இந்தியா சொல்லுது. மோடியோட அமெரிக்க பயணம் நம்பிக்கை தர்றதாக இருக்கு. முன்பு பாகிஸ்தான் பக்கம் அமெரிக்கா சாஞ்சிருந்தது, இப்போ அது மாறுது. அமெரிக்காவிலிருந்து நிறைய முதலீடுகள் வரும்னு எதிர்பார்க்கப்படுகிறதுன்னு டெக்கான் கிரானிக்கல் தலையங்கம் சொல்லுது. இந்து தமிழ் காந்தி பிறந்த நாள் இன்னைக்கு காந்தியம் தொடர்பாக ஒரு தலையங்கம் இருக்கிறாங்க. காந்தியத்தை நம்ம காலத்துக்கு பொருந்துற மாதிரி சுவீகரிக்க முடியும், அன்பு எளிமை அறம்ங்கிற 3 எளிய பாதைகள் வழியாக நம்ம காலத்துக்கான காந்தியத்தை வடிவமைச்சுக்கணும் அப்படின்னு குறிப்பிடுறாங்க இந்து தமிழ்ல. ஜோதி, உங்களுடைய தேர்வில் இருக்கக்கூடிய இந்த பால்ல கலப்படம் பண்ணவங்களை பத்தி அரெஸ்ட் பண்ண தொடர்ந்து வந்துட்டு இருக்கு. அதுல பல கோடி ரூபாய் கலப்படம் நடந்திருக்குதுன்னு சொல்றாங்க. ஒரு பெரிய ஊழல், அது அவ்வளவுக்காக பேசப்படல. இப்ப நீங்க பால் இது இப்ப கோஆபரேட்டிவ் ஆக்கிறதுக்கான முயற்சி அரசாங்கம் எடுக்கணும். இப்ப நீங்க பால் ஒரு விவசாயம் மட்டும் இல்ல, நீங்க 4 மணிக்கு பால் கறக்கணும்னா நீங்க எளவுக்கு போனாலும் கல்யாணத்துக்கு போனாலும் வந்துடணும். அவ்வளவு கஷ்டப்பட்டு விவசாயிகள் கறக்கிற பால் அவங்களுக்கு போதுமான விலை இல்லை. ஒவ்வொரு வருஷம் விவசாயிகள் பால் விலை ஏத்துங்கன்னு போராடி தான் 2 ரூபாய் 1 ரூபான்னு பிச்சை போடுற மாதிரி போடுறாங்க. அதே மாதிரி கன்சியூமர் ரொம்ப கஷ்டத்துல நெருக்கடி கடையில வாங்குற பால் தரமான பாலா இல்ல. இடையில 2 பேருக்குமே பயன்படாம இந்த மாதிரி அதிமுக சேர்ந்தவர் தான் முதல்ல அரெஸ்ட் பண்ணாங்க. ஆளுங்கட்சி சேர்ந்தவங்க எப்ப பார்த்தாலும் இதை பணம் சம்பாரிச்சுட்டு போயிட்டு இருக்காங்க. இதை நீங்க அமுல் மாதிரி, அது காங்கிரஸ் முதல்ல ஒரு 30 வருஷம் 40 வருஷத்துக்கு முன்னெடுத்த மாதிரி ஒரு விவசாயிகளுடைய உரிமை, அது மக்கள் வாங்குறாங்க. அதனால விவசாயிகள் உரிமையான பாலுக்கான விலை அவங்களுக்கே தான் போகணும். இப்ப ஒரு கோஆபரேட்டிவ் சொசைட்டி அமைச்சிட்டு இவங்க மாதிரி அரசாங்கங்கள் இந்த ஆவினை மிக நிச்சயமா விவசாயிகளுக்கு கொடுக்கணுங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா நான் பாக்குறேன். இப்படியே விவசாயிகளையும் மக்களையும் ஒரு ஆளுங்கட்சி சுரண்டிட்டு இருக்க முடியாது. நான் ஒரு செய்தி சொல்றதுக்கு முன்ன இந்த 2 செய்தியை பத்தியுமே ஒரு கருத்து சொல்லணும். ஜோதி சொன்னாங்க இல்லையா, இந்த பால் விஷயத்துல மட்டுமில்ல எல்லா துறையிலும் என்ன அடிப்படை பிரச்சனைனா, இந்த கூட்டுறவு சங்கம்ங்கிற அமைப்பு, அந்த இயக்கமே அரசியல் கட்சிகள் குறிப்பாக ஆளுங்கட்சிகள் கையில் எடுத்துக்கிட்டதுனால தான் அதில் முழு சுரண்டலும் ஊழல் நடந்துகிட்டு இருக்கு. அதனால கூட்டுறவு சங்கங்களில் பொறுப்புகளுக்கு வர்றவர்கள் எந்த கட்சியிலும் எந்த பதவியிலையும் அல்லது உறுப்பினராக இருக்கக்கூடாதுன்ற விதி அதில் ரொம்ப தேவைப்படுது. அதில் அரசியல் கட்சியில் இல்லாதவர்கள் தான் கூட்டுறவு சங்கத்தில் இருக்கலாம்னு சொன்னாதான் மெய்யான விவசாயிகளும் மெய்யான பால் விவசாயிகளும் அதில் பொறுப்புகள் நடந்துக்கிட்டு அதை நடத்தக்கூடிய சூழ்நிலை வரும். அதை முதல்ல பிரிக்க வேண்டியிருக்கு, கூட்டுறவு சங்கத்தை அரசியல் பிரிக்க வேண்டியிருக்கு. பிறகு நீங்கள் தினத்தந்தியில் ஒரு செய்தி சொன்னீங்க, வட மாநிலத்திலேருந்து திருடுறாங்கிறது. தொடர்ந்து அந்த இடம் இன்னும் சில தமிழ் பத்திரிகைகளும் இந்த வட மாநிலத்திலேருந்து தான் தமிழ்நாட்டில் திருடுறாங்கன்னு இங்கே வரக்கூடிய வட மாநில தொழிலாளர்களுக்கு எதிராக ஒரு பெரிய தவறான ஒரு கருத்தாக்கத்தை பரப்பி கொண்டே இருப்பதை நம்ம பார்க்குறோம். இது ரொம்ப ஏற்கனவே ஒடுக்கப்பட்ட வாழ்க்கை முறையில் இருக்கிற தொழிலாளர்கள் தான் இங்கே வேலை பார்க்க வராங்க. அவங்களுக்கு எதிராக மக்கள் மனநிலையை கட்டமைப்பதுங்கிறது ஆபத்தானது. குற்றம் செய்கிறவர்கள் எல்லா இடத்துலையும் இருக்கிறாங்க, எல்லா மொழிகள்லையும் இருக்காங்க, எல்லா இனங்களில் இருக்காங்க, அவர்கள் கண்டறியப்பட வேண்டும். ஆனால் அந்த ஒரு பிரச்சனை குறிப்பிட விரும்பினேன். நான் இன்னைக்கு பார்க்குற முக்கியமான செய்தி புதிய முதலமைச்சர் தமிழ்நாட்டில் ஓ பன்னீர்செல்வம் பொறுப்பேற்ற பிறகு என்ன செய்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய ஆட்சியும் ஜெயலலிதா ஆட்சி என்ன நடைமுறையோ அதே தான் பின்பற்றுங்கிறதுக்கு ஒரு அடையாளமாக ஒரு செய்தி வந்திருக்கு. அவரும் இலங்கை அரசு பிடித்து வைத்திருக்கக்கூடிய மீனவர் படைகளை எல்லாம் விடுவிக்க வேண்டும் என்று சொல்லி மோடிக்கு கடிதம் எழுதுகிற அரசியல் இருக்கு இல்லையா. ஜெயலலிதா கடிதம் எழுதியிருக்கு, இப்போது ஓ பன்னீர்செல்வம் கடிதம் எழுதுகிற அரசியல் அதை அவர் தொடங்கி இருக்காரு. இன்னைக்கு அந்த கடிதம் மிஷன் தான் இருக்கு. மாறாக நிரந்தரமான தீர்வு அதற்கு என்ன, மீனவர்கள் கைது செய்யப்பட்டாங்க, உள்ள வைக்கப்பட்டாங்க, இப்போ விடுவிக்கப்படுறாங்க, இப்போ அடுத்து படைகள் கைப்பற்றப்படுது, இதையே நிறுத்த என்ன தீர்வுங்கிறதுக்கான அதை நோக்கி நகர்வதற்கு செயல்பாடு இல்லை. அதுக்கு அனைத்து கட்சிகளை கூட்டி எல்லோரோடும் சேர்ந்து தான் மத்திய அரசோடு பேசுவதும் இலங்கை அரசோடு பேசுவதை நோக்கி நகர்த்த வேண்டும். வேற கடிதம் எழுதி கொண்டிருக்கிற அரசியல் என்பது போதாது. அவர் கட்சியே கூட்ட முடியாது, அவர் எப்படி அனைத்து கட்சிகளை கூட்டுவாரு? நம்ம தொடர்ந்து பேசலாம் ஒரு இடைவேளைக்கு பிறகு.